வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிறிஸ்மஸ்க்காக ஸ்பெஷலாக குட்டீஸுங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஹெல்த்தியான மினி சாக்லேட் கேக் ரொம்ப ஃப்ளஃபியாக ஸ்பான்ச்சியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கேக்கை நம்ம ரொம்ப ஹெல்த்தியான முறையில் மைதா, ஒயிட் சுகர், எக், பட்டர், ஓவன் இதில் எதையுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் ஸ்டவ்வில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மினி சாக்லேட் கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கப் ராகி மாவு, அரை கப் கோதுமை மாவு, 1 கப் நாட்டு சக்கரை, 1/4 கப் தயிர், 2 ஸ்பூன் கோகோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், பொடியாக கட் பண்ண பாதாம், முந்திரி கொஞ்சம், அரை கப் காய்ச்சி ஆற வச்ச பால், 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில், ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் ஆனோன்னா அரை கப் ராகி மாவை 1 நிமிஷம் வாசனை வர்ற அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கணும். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். அடுத்து ஒரு பவுலில் வறுத்த அரை கப் ராகி மாவு, அரை கப் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 ஸ்பூன் கோகோ பவுடர் இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இதே மாதிரி நாட்டு சர்க்கரையவும் சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு, சர்க்கரை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து ஒரு பவுலில் 1/4 கப் தயிர், 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில், அரை கப் காய்ச்சி ஆற வச்ச பால், 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஃபஸ்ட்டு நம்ம சலிச்சு வச்ச இந்த மாவில் இந்த லிக்விட் ஐட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ நம்ம மினி சாக்லேட் கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பணியார குழி எல்லாத்துலேயும் நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு மாவு எடுத்து இந்த பணியார குழியோட 3/4 பாகம் மட்டும் ஊற்றிக்குவோம். ஏன்னா இந்த மாவில் நம்ம பேக்கிங் பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால இந்த கேக் வெந்து வர்றப்ப பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக மேலே உப்பி வரும். அதனால் 3/4 பாகம் ஊற்றினோன்னா தான் கேக் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாமையும் முந்திரியவும் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பணியார குழியை ஸ்டவ்வில் வச்சு மூடி மிதமான தீயில் 8 to 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். 10 நிமிஷம் கழித்து கேக் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சின்ன டூத்பிக் வச்சு குத்தி பார்த்தோன்னா நம்ம கையில் மாவு ஒட்டாமல் இருந்ததுன்னா கேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் கேக் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வந்திருக்குன்னு. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப சுவையான ஸ்பான்ச்சியான மினி சாக்லேட் கேக் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாரும் இந்த கிறிஸ்மஸுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியான இந்த மினி சாக்லேட் கேக்கை செஞ்சு ஹாப்பியாக கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.